சோலார் பேனலும் நம்மளுடைய காய்கறி செடிகளும் ஒண்ணுதாங்க. சோலார் பேனல் சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கரண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. காய்கறி செடிகள் சூரிய ஒளியிலிருந்து நமக்கு ஸ்டார்ச் தயாரிச்சு நமக்கு தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் கொடுக்குது. வீட்டில் ஷெட்டு போட்டிருக்கேன், இது போல நிழல் இருக்கு, அப்பப்போ வெயில் போடுங்க, அங்கே காய்கறி செடி வளர்க்கலாமான்னு கேட்பாங்க. இந்த சோலார் பேனலுக்கு எப்படி இவ்வளோ வெயில் தேவையோ அதே போல் நம்ம காய்கறி செடிகளுக்கும் அவ்வளோ வெயில் வேணுங்க. ஏன்பா இந்த க்ரீன் ஹவுஸில் வளருது, எங்கள் வீட்டு ஷெட்டு கடையில் வளராதான்னு கேட்பாங்க. நம்ம வீட்டு ஷெட்டு கடையிலேருந்து சோலார் பேனலை வைக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க காய்கறி செடிகளும், அது காய்கறியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெயில் வேணும். இந்த சோலார் பேனலுக்கு எப்படி வெயில் தேவையோ அந்த அளவுக்கு வெயில் தேவை. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சோலார் பேனலில் செடிகளை தாவரங்களை பார்த்து தான் உருவாக்குனது. காய்கறி செடியை எங்கள் வீட்டு ஷெட்டு கடையில் வைக்கிறேன், இந்த நிழலில் வைக்கிறேன், கொஞ்ச நேரம் வெயில் படுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சோலார் பேனலுக்கு எவ்வளோ வெயில் தேவையோ காய்கறி பூச்செடிகளுக்கும் பழமரக்கண்ணுக்கும் அவ்வளோ வெயில் தேவைன்றதை சொல்லிடுங்க. இந்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே மட்டும் எப்படி செடி வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வீடியோவில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள்.